ஒரு அழகான கிராமத்தில் குட்டி பாண்டாவும் குட்டி முயலும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடி சிரித்து மகிழ்வார்கள். ஒரு நாள் குட்டி பாண்டாவுக்கு அம்மா ஒரு அழகான பொம்மை கொடுத்தார். விளையாடிக் கொண்டிருந்த போது அது தவறுதலாக உடைந்து போய்விட்டது. பாண்டாவுக்கு பயம் வந்தது. அம்மா கோபப்படுவாரோ என்று நினைத்து தைரியமில்லாமல் முயல்தான் பொம்மையை உடைத்தது என்று பொய் சொன்னது. இதை கேட்ட குட்டி முயல் மிகவும் சோகமடைந்து பாண்டாவை விட்டு விலகி சென்றது. பாண்டா தனியாக உட்கார்ந்து, நான் பொய் சொன்னதால்தான் என் நல்ல நண்பனை இழந்தேன் என்று அழுதது. கொஞ்ச நேரம் கழித்து தைரியம் செய்து முயலிடம் சென்று, மன்னிச்சுக்கோ முயலே, பொம்மையை உடைத்தது நான்தான், பயந்துட்டு பொய் சொன்னேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடு என்றது. முயல் புன்னகையுடன், உண்மை சொன்னதுக்கு நன்றி பாண்டா, உண்மை பேசுறதுதான் நல்லது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்றது. இருவரும் சந்தோஷமாக கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். குழந்தைகளே, இந்த கதையின் பாடம் என்ன தெரியுமா? உண்மைதான் நம்பிக்கையின் அடிப்படை. பொய் சொன்னால் நண்பர்களை இழக்கலாம், உண்மை சொன்னால் நட்பும் நம்பிக்கையும் வலுப்படும்.